ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய 10th லெசன் ஊரக பொருளாதாரம் அந்த பாடத்தை பற்றி தான் பார்ட் 2 வந்து பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி கொடுத்தாச்சு. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோ பார்த்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஊரக வேலையின்மை அப்படின்றது இப்போ இந்த டாப்பிக்லேருந்து நம்ம பார்க்கணும். ஆல்ரெடி திட்டங்கள்லாம் வந்து என்னென்ன திட்டங்கள் வந்து போட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்தாச்சு. இப்போ வேலையின்மை பற்றி பார்க்க போகிறோம். வேலையின்மை அப்படின்னா என்ன அப்படின்னா, நடைமுறை ஊதிய விகிதத்தில் தனி மனிதர் வேலை செய்ய விருப்பப்பட்டும் வேலை கிடைக்கப்பெறாத நிலை தான் வந்து வேலையின்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாச்சு ஒரு தனி மனிதர் வேலை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னும் போது அதுதான் வேலையின்மை அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இதனால் மனித வளம் வந்து வேஸ்ட்டாக போகுது, குறைவாக தான் பயன்படுத்துது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த பாக்ஸ்குள்ள டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க, பணிக்கான படிப்பு ஜாப் ஸ்டடி என்ற ஆய்விற்காக பீட்டர் டைமண்ட், டேல் மார்டிங்கன், கிறிஸ்டோஸ் பிசாரிட்ஸ் ஆகிய பொருளாதார அறிஞர்கள் 2010ஆம் ஆண்டிற்கான பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசினை வந்து பகிர்ந்து கொண்டனர். எந்த ஆண்டு அப்படின்றது முக்கியம், 2010. எதுக்காக அப்படின்னா ஜாப் ஸ்டடி பணிக்கான படிப்பு அப்படின்ற ஒரு ஆய்வுக்காக. இந்த 3 பேர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், டைமண்டு, மார்டின்கன், பிசாரிட்ஸு. பீட்டர் டைமண்ட், டேல் மார்டின்கன், கிறிஸ்டோபர் பிசாரிட்ஸு. ஸோ இந்த 3 பேர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், டைமண்டை வந்து மார்டின் திருடிட்டாரு. ஸோ கிறிஸ்டோர் பிசாரிட்ஸ் வந்து பிடிக்க போனார். எப்படி உங்களுக்கு இது இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டைமண்ட், மார்டின்கன், பிசாரிட்ஸ் 2010 ஞாபகம் வச்சுக்கணும், நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னா பணிக்கான படிப்பு ஜாப் ஸ்டடி அப்படின்ற ஒரு ஆய்விற்காக. பொருளாதார கொள்கைகளும் ஒழுங்குமுறைகளும் எப்படி வேலையின்மை, வேலைக்கான காலி இடங்கள், கூலி ஆகியவற்றை பாதிக்கின்றன என அறிந்து கொள்ள டிஎம்பி முறை வந்து உதவுகிறது. டிஎம்பி அப்படின்னா என்ன அப்படின்னா, அவங்களுடைய அந்த பொருளாதார அறிஞர்கள் இருக்காங்க இல்லையா, நோபல் பரிசு வாங்கினாங்க இல்லையா, அந்த அறிஞர்களுடைய பெயரையே வந்து அந்த முதல் லெட்டரை எடுத்து இவங்க டிஎம்பி முறை அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. டைமண்ட் அப்படின்னா டி, அப்புறமா வந்து எம் மார்டின்கன், எம், பிசாரிட்ஸ் பி. ஸோ டிஎம்பி முறை என அழைக்கப்படுகிறது. அடுத்து 2016ஆம் ஆண்டு அக்டோபர் 4ஆம் தேதி நிலவரப்படி ஊரக வேலையின்மை 7.8 விழுக்காடாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டா இது முக்கியம். 2016 அக்டோபர் 4ஆம் தேதி நிலவரம் எடுத்திருக்காங்க. அந்த கணக்கீட்டின்படி வந்து ஊரக வேலையின்மை 7.8% இருந்தது. இது நகர்ப்புற வேலையின்மையை விட குறைவாக தான் இருக்குது. நகர்ப்புற வேலையின்மை அந்த காலகட்டத்தில் 10%, அதாச்சும் 10.1% இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய மொத்த வேலையின்மை 8.5% ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தியா ஆல் ஓவர் இந்தியாவில் மொத்த வேலையின்மை 8.5% தான் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அது ரொம்ப முக்கியம் அந்த 3 டேட்டா. அடுத்து ஊரக வேலையின்மை என்பது 3 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா, வெளிப்படையான வேலையின்மை, மறைமுக வேலையின்மை அல்லது குறை வேலையுடைமை, பருவகால வேலையின்மை அப்படின்றது 3 டைப்பாக வந்து பிரிக்கிறாங்க வேலையின்மையை. வெளிப்படையான வேலையின்மை அப்படின்னா என்ன அப்படின்னா, வேலைக்கு தயாராகவே இருந்தும் எந்த வேலையும் கிடைக்காம இருக்காங்க இல்லையா, அதுதான் வெளிப்படை வேலையின்மை அப்படின்றாங்க. விவசாய தொழிலாளர்கள், ஊரக கைவினைஞர்கள், கற்றவர்கள் ஆகியோர் பிரிவை வந்து சேர்ந்தவங்க. ஆமாம், எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம், ஆனால் வந்து வேலை கரெக்டான அந்த படித்ததுக்கேற்ற வேலைக்கு போகிறோமா அப்படின்னா கிடையாது. ஸோ நிறைய பேர் வந்து படிச்சுட்டு வீட்டில் இருப்போம். ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையான வேலையின்மை அப்படின்றத குறிக்குது. மறைமுக வேலையின்மை அப்படின்னா, தகுதிக்கு குறைந்த வேலையில் ஈடுபட்டு உள்ளவர்களை அடையாளம் காண்பது கடினம். உபரியான வேலையாட்கள் நியமிக்கப்படுதல் மறைமுக வேலையின்மைக்கு காரணமாக இருக்குது. நான் ஆல்ரெடி லெசன் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லியிருப்பேன். அதிகமாக அதாச்சும் ஒருத்தர் செய்யக்கூடிய வேலையை 10 பேர் போட்டு நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், நியமிச்சிருப்போம். அந்த வேலையை 10 பேர் சேர்ந்து செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து மறைமுக வேலையின்மை அப்படின்றத குறிக்கிறாங்க. சாரி, வேலையிலேருந்து சிலரை நீக்கினாலும் உற்பத்தியின் அளவு வந்து குறையாது. 10 பேரில் 9 பேரை நீங்கள் நீக்கிட்டு ஒருத்தரை விட்டாலுமே அந்த வேலை வந்து நடக்கும். ஆனால் தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா ஆளுங்கிட்ட வேலை கொடுத்து அவங்களுக்கு சம்பளமும் கொடுத்து இது பண்ணுவோம். ஆனால் அங்கே அது என்னன்னு சொல்கிறாங்க, அந்த ஒரு விஷயத்தை தான் மறைமுக வேலையின்மை அப்படின்றத குறிக்கிறாங்க. அங்கே உற்பத்தி திறன்றது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. உற்பத்தி திறன்றது ஒரு ஆள் செய்ய வேண்டிய வேலையை 10 ஆள் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே எப்படி உற்பத்தி திறன் இருக்கும், உற்பத்தி திறன்றது இருக்காது அப்படின்றத குறிக்கிறாங்க. இதுதான் மறைமுக வேலையின்மை அல்லது குறை வேலையுடைமை என்று அழைக்கிறார்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்து சிறு குறு விவசாயிகள், கால்நடை வளர்ப்பவர்கள், கிராமப்புற கைவினைஞர்கள் ஆகியோர் தான் வந்து இந்த குறை வேலையுடைமையில் இருக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஊரக பகுதிகளிலே அதிக மோசமாக வந்து இந்த குறை வேலையுடைமை காணப்படுது நகரத்தை விட அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஊரக பகுதிகளில் மறைமுக வேலையின்மை 25 முதல் 30 விழுக்காடு வரை காணப்படுகிறது.
இது ரொம்ப முக்கியம். எத்தனை சதவீதம் இருக்கு? 25லேருந்து 30% வந்து ஊரக பகுதிகள்ல மறைமுக வேலையின்மை காணப்படுகிறது அப்படின்றத குடுத்துருக்காங்க. பருவகால வேலையின்மை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பருவ காலத்த நம்பி ஒரு விவசாயி வந்து இருப்பாரு. அந்த காலம் வந்து வர வரைக்கும் விவசாயி காத்துக்கிட்டு இருப்பாரு. அந்த மாரி ஒரு மத்த நாளெல்லாம் வந்து காலியா, அதாச்சும் வேலையே இருக்காது அவருக்கு. ஸோ இதுதான் வந்து பருவகால வேலையின்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 முதல் 7 மாதங்கள் வேலையின்றி தான் தவிக்கிறாங்க அப்படின்றத குடுத்துருக்காங்க. ஒரு உழவர் வந்து ஒரு பயிரை மட்டும் பயிரிடும்போது, ஒரு வருஷத்துக்கு ஒரு பயிர் மட்டும் தான் பயிரிடுவாரு. அப்போ மத்த டைம் எல்லாம் வந்து ஒரு 3 மாசம், 4 மாசம் ஒர்க் பண்ணுவாரு. அதுக்கு அடுத்த 7 மாசம், 5 மாசம் என்ன பண்ணுவாரு? 7லேருந்து 5 மாசம் வரைக்குமே அவங்க இதுவா தான் இருப்பாங்க. வேலை இல்லாம தான் இருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பருவகால வேலையின்மை அப்படின்றத குறிப்பிடுறாங்க. வேளாண் தொழிலாளர் விசாரணை குழு அறிக்கையின்படி 84 விழுக்காடு வேளாண் தொழிலாளர்கள் குறை வேலையுடைமையில் உள்ளனர். எத்தனை சதவீதம்? 84%. இதில் சராசரியாக ஆண்டுக்கு 82 நாள்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பருவகால வேலையின்மையில் சராசரியாக எத்தனை நாட்கள் வேலையின்மையில் காணப்படுகின்றனர் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 82 நாட்கள். அதே வேளாண் தொழிலாளர்கள் குறை வேலையிடமில்லை எத்தனை சதவீதத்தில் இருக்காங்க அப்படின்னா 84%. அடுத்து ஊரக வேலையின்மைக்கான காரணங்கள் என்னென்னு பார்ப்போம். திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கம் இல்லாமை. அதாச்சும் ஸ்கில் இருக்காது. ஊரகங்கள்ல இருக்கவங்களுக்கு ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா ஸ்கில் தேவைப்படும். ஸ்கில் மீன்ஸ் அவங்களுக்கு அதை பற்றின போதிய நாலேஜ் இல்லை அவங்களுக்கான பயிற்சிகள் கொடுத்தா தான் அதை வந்து டெவலப் பண்ணி அவங்க இது பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து குறைவாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. வேளாண்மை பருவ காலம் சார்ந்தது. வேளாண்மையும் பார்த்தீங்கன்னா எனி டைம் வந்து நம்ம போய் வேலை செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. பருவ காலம் இப்போ மழை பெஞ்சாதான் ஒரு பயிர் நட முடியும். நெல் பயிர் மழை பெஞ்சாதான் நட முடியும் அப்படின்னா அந்த காலம் வந்து என்ன பண்ணும், ஒரு குறிப்பிட்ட காலம் தான் மழைக்காலமாக இருக்கும். மற்ற காலம் எல்லாம் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் வேலை வந்து இருக்காது. துணை தொழில்கள் இன்மை. அதாச்சும் எல்லா ஊரக மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோழி வளர்ப்பு, கயிறு திரிக்கிறது, பன்றி வளர்க்குறது இதெல்லாம் வந்து துணை தொழில்களாக இருக்குது. ஆனால் அது வந்து பண்ண முடியாத நிலையில் ஊரக மக்கள் வந்து இருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வேலைவாய்ப்பு வந்து குறைக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. வேளாண்மை இயந்திரமயமாக்கல். வேளாண் தொழிலாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம முன்னாடி எல்லாம் வந்து வேலையாட்களை வச்சு தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து இயந்திரங்கள் நிறைய வந்துருவே அந்த இடத்துல வேலை வந்து இருக்காது. ஸோ வேலையின்மை இதனால் நிகழுது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. மூலதன செறிவு தொழில்நுட்பம். மூலதன செறிவு தொழில்நுட்பம்னா நகர்ப்புறங்களில் நிறைய வந்து டெவலப் ஆயிருக்கு. தனியார் தொழில்நுட்பம் வந்து வந்திருக்காங்க. ஸோ மூலதன செறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுனால கூடுதல் வேலைவாய்ப்பை வந்து ஏற்படுத்துறதுக்கு முடியல. இதனால் வந்து என்ன பண்ணுறாங்க, அதிகமாக தொழிலாளர்கள் இருக்காங்க வேலைவாய்ப்பை தேடி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து 6வது பாருங்கள், கல்வி முறையில் உள்ள குறைபாடுகள். கல்வி முறையில் வந்து மொத்தமே மார்க் பேஸ் பண்ணி பட்டம் வாங்குறது தான் பார்க்குறாங்களே கண்டி, அது வந்து எந்த அளவுக்கு வந்து திறன் வந்து மேம்பாடாக இருக்குது, எந்த அளவுக்கு ஸ்கில் டெவலப் ஆகுது படிக்கிறது மூலமாக அப்படின்றது கண்டுகொள்ளாமல் இருக்காங்க. அதுதான் வந்து கல்வி முறையில் உள்ள குறைபாடுகள். அடுத்து துணை தொழில்கள். துணை தொழில்கள்னு என்னென்ன பார்க்கலாம். பருவகால வேலையின்மையை தவிர்க்க ஊரக மக்களை துணை தொழில்களை தொடங்குவதற்கு ஊக்கப்படுத்த வேண்டும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கடன் வசதிகளை ஏற்படுத்தி தரணும். உற்பத்தி செய்த பண்டங்களை சந்தைப்படுத்துவதற்கு வசதிகளையும் வந்து செஞ்சு கொடுக்கணும். அப்போ தான் வந்து அவங்க முறையாக வந்து வேலையை வந்து பார்ப்பாங்க. ஊரக வேலை திட்டம் சாலை வசதி, வடிகால்கள், கால்வாய்கள் தோண்டும் பணிகள் முதலான ஊரக சமுதாய ஆக்கப்பணிகள் செய்தல், பராமரித்தல் பணிகளை திட்டமிட்டு வேளாண் பருவகாலம் அல்லாத நேரங்களில் செய்யணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீர்ப்பாசன வசதிகள். போதிய மழை அளவு இல்லாதது அந்த டைம்லேயும் நீர்ப்பாசன வசதிகளை வந்து மேம்படுத்தி கொடுக்கும்போது பயிர்கள் வந்து நல்லா வந்து வளரும். ஸோ தீவிர பயிர் சாகுபடி முறைகளை வந்து அதிகரிக்கிறது மூலமாக தொழிலாளர்கள் தேவைப்படுவது அதிகரிக்கும் அப்படின்றாங்க. அடுத்து ஊரக தொழில் மயமாக்கல். ஊரக தொழில் மயமாக்கல் வந்து வேலைவாய்ப்பினை உருவாக்க ஊரக பகுதிகளில் புதிய தொழிற்சாலைகள் வந்து அமைக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து நடவடிக்கைகள் வந்து அரசாங்கம் வந்து எடுக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஊரக வேலையின்மைக்கான தீர்வுகளாக கொடுத்துருக்காங்க. தீர்வுகள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்குது ஊரக வேலையின்மைக்கான தீர்வுகள். தொழில்நுட்ப கல்வியை வந்து அவங்களுக்கு வழங்கணும். இளைஞர்கள்கிட்ட நம்ம பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் வேலைவாய்ப்பு சார்ந்த படிப்புகளை வந்து உருவாக்கி அதன் மூலம் கற்ற இளைஞர்களை சொந்தமாக எப்படி தொழில் செய்யலாம் அப்படின்றத ஊக்கப்படுத்தணும். இதுதான் வந்து தொழில்நுட்ப கல்வி. இதெல்லாம் வந்து வேலையின்மைக்கான தீர்வுகளாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 பேஜ் நம்ம ஒரு ரிவிஷன் பார்த்துட்டு வரலாம்.
பணிக்கான படிப்பு என்ற ஆய்வினை மேற்கொண்டவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 3 பேர். யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டர் டைமண்ட், டேல் மார்டிங்கன், கிறிஸ்டோர் பிசாரிட்ஸ். எந்த ஆண்டு இவர்களுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது அப்படின்னா 2010ஆம் ஆண்டு. அதை 3 பேர் பிரிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ எந்த ஆய்விற்காக அப்படின்னா பணிக்கான படிப்பு. அடுத்து இந்த முறையை எவ்வாறு அழைக்கின்றார்கள் அப்படின்னா டிஎம்பி முறை. டினா டைமண்ட், எம்னா மார்டின்கன், பீனா பிசாரிட்ஸ். 2016ஆம் ஆண்டு அக்டோபர் 4ஆம் தேதி ஊரக வேலையின்மை எத்தனை சதவீதமாக இருந்துச்சு அப்படின்னா 7.8% இருந்தது. இது நகர்ப்புற வேலையின்மையை விட குறைவாக இருந்தது. நகர்ப்புற வேலையின்மை எத்தனை சதவீதம் இருந்துச்சுன்னா 10% இருந்துச்சு. இந்தியாவில் மொத்த வேலையின்மை அப்போ எவ்வளோ இருந்துச்சுன்னா 8.5% இருந்துச்சு. ஊரக வேலையின்மை மொத்தம் எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க அப்படின்னா 3 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா வெளிப்படையான வேலையின்மை, மறைமுக வேலையின்மை அல்லது குறை வேலையுடன் உடைமை. 3வது பருவகால வேலையின்மை. வெளிப்படையான வேலையின்மை அப்படின்னா இந்த எல்லாருக்கும் தயாராக இருக்காங்க வேலைக்கு, ஆனால் வந்து வெளிப்படையாக அதாச்சும் வேலையே இருக்காது. ஸோ இது வெளிப்படையான தன்மை. மறைமுக வேலையின்மை அப்படின்னா வந்து வேலையே வந்து இருக்காது, ஆனால் அங்கே அதிக ஆட்கள் போட்டு அதில் உற்பத்தி எதுவுமே பெருகாது. ஸோ இதுதான் மறைமுக வேலையின்மை அல்லது குறை வேலையுடைமை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பருவகால வேலையின்மை அப்படின்னா பருவகால வேலையின்மை பருவ காலத்தில் மட்டும்தான் வேலை இருக்கும், மற்ற டைமில் வேலை இருக்காது. கிட்டத்தட்ட சராசரி எத்தனை நாட்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா இந்த பிரிவில் 82 நாட்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க. எத்தனை சதவீத மக்கள் வந்து இந்த பிரிவில் இருக்காங்க அப்படின்னா 84% வேளாண் தொழிலாளர்கள் குறை வேலை உடைமையில் இருக்காங்க அப்படின்றத கொடுத்துட்டாங்க. ஊரக பகுதிகளிலே மறைமுக வேலையின்மை எத்தனை சதவீதமாக காணப்படுது? 25லிருந்து 30% வரை காணப்படுது. அதே மாதிரி நகர்ப்புறத்தை விட எங்கே தான் வந்து மறைமுக வேலையின்மை காணப்படுது அதிகமாக அப்படின்னா ஊரக பகுதிகளில். அது எத்தனை சதவீதம்னு கேட்டாங்கன்னா 25லிருந்து 30%. அடுத்து ஊரக வேலையின்மைக்கான காரணங்கள். இந்தியாவில் ஊரக வேலையின்மைக்கான பல்வேறு காரணங்கள் வந்து இருக்குது. அது என்னென்னட்டு பார்த்தோம். திறன் மேம்பாட்டு பயிற்சி இல்லாமல் இருக்குது, வேலைவாய்ப்பு உருவாக்கம் இல்லாமல் இருக்குது, வேளாண்மை பருவ காலம் வந்து சார்ந்து இருக்குது, அதனால் வந்து வேலையின்மை இருக்குது. அதேமாதிரி துணை தொழில்கள் இல்லாமல் இருக்கிறது ஒரு காரணம். வேளாண்மை இயந்திரமயமாக்கலும் ஒரு காரணமாக இருக்குது. மூலதன செறிவு தொழில்நுட்பம் ஒரு காரணம். கல்வி முறையில் உள்ள குறைபாடுகள் இதெல்லாம் வந்து வேலையின்மைக்கான காரணங்கள். இதுக்கு என்னென்ன தீர்வுகள் பார்ப்போம். தீர்வுகள் என்னென்னட்டு பார்த்தோம். ஃபஸ்ட்டு துணை தொழில்கள் தேவை அப்படின்றத பார்த்தோம். ஊரக வேலை திட்டம், நீர்ப்பாசன வசதிகள், ஊரக தொழில்மயமாக்கல், தொழில்நுட்ப கல்வி இதெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து ஊரக வேலையின்மையை வந்து போக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். அடுத்து ஊரக தொழிற்சாலைகள் அப்படின்னா என்ன? ஊரக பகுதிகளில் ஊரக மக்களால் நடத்தப்படும் அனைத்து தொழிற்சாலைகளும் தான் ஊரக தொழிற்சாலைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தொழிற்சாலைகள் பல வகைப்படும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடிசை தொழில்கள், ஊரக தொழில்கள், சிறு தொழில்கள், குறுந்தொழில்கள், வேளாண் சந்த தொழில்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரக தொழில்களை பிரிக்கிறாங்க. குடிசை தொழில்கள்னால் என்ன அப்படின்னா இப்போ பொதுவாக குடிசை தொழில்கள் விவசாயத்தை சார்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊரக மக்கள் வந்து முழு நேர பகுதி நேர வேலை வாய்ப்பினை வந்து பெறுறாங்க. எதன் மூலமாக? இந்த குடிசை தொழில்கள் மூலமாக. அதுக்கப்புறம் சிறப்பியல்புகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேக்சிமம் அது வந்து பார்த்துக்கோங்க, ஜஸ்ட்டு ஒன்றும் அந்தளவுக்கு டேட்டா இல்லை. வீட்டிலேயே வந்து குடிசை தொழில் பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு குடும்ப உறுப்பினர்களே வந்து அவங்களே பண்ணுறாங்க. இது வந்து பரம்பரையாக வந்து செஞ்சு வராங்க குடிசை தொழில்கள். அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா மின்சாரத்தின் பயன்பாடு இல்லாமலே கூட வந்து குறைந்த மின்சாரம் வச்சே குடிசை தொழில் வந்து இது பண்ணுறாங்க. இதெல்லாம் சிறப்பு இயல்புகளாக வந்து சொல்கிறாங்க. அதை உள்ளூர் சந்தையிலே பொருட்கள் வந்து விற்றுக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து குடிசை தொழிலினுடைய சிறப்புகள். என்னென்ன எடுத்துக்காட்டு பாருங்கள். பாய் தயாரிக்கிறது, கயிறு திரித்தல், கூடை முடைதல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் முக்கியமான குடிசை தொழில்களுக்கு எடுத்துக்காட்டுகளாக கொடுத்துருக்காங்க. கைத்தறி நெசவு, பட்டு, பருத்தி, சணல் முதலியன, மட்பாண்டம் செய்தல், சலவை சோப்பு தயாரித்தல், சங்கு தொழில், கைகளால் காகிதம் தயாரித்தல், கொம்பு பொத்தான், முத்து சிப்பி பொத்தான், வீட்டு பயன்பாட்டு கருவிகள் செய்தல், பூட்டு சாவி தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான குடிசை தொழில்களாக இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கிராம தொழிற்சாலைகளுக்கு எடுத்துக்காட்டு என்னென்ன? சர்க்கரை, வெல்லம் தயாரித்தல், பிரம்பு, மூங்கில் கூடை செய்தல், காலணி தயாரித்தல், மட்பாண்டங்கள், தோல் பதனிடுதல் இதெல்லாம் வந்து கிராம தொழிற்சாலைகளுக்கு வந்து எடுத்துக்காட்டு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா குடிசை தொழில்கள் போலவே தான் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம். எஸ்எஸ்ஐஸ் அப்படின்னா சிறு தொழில்கள், குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள், எம்எஸ்எம்இஸ் அப்படின்றத அழைக்கிறாங்க. இதுதான் எஸ்எஸ்ஐஸ் அப்படின்றாங்க. குறு சிறு நடுத்தர நிறுவனங்களின் வளர்ச்சி சட்டம் 2006 படி இவை வகைப்படுத்தப்படுகின்றன. ஸோ இந்த எம்எஸ்எம்இஸின் வளர்ச்சி சட்டம் வந்து எப்போ அப்படின்னா எம்எஸ்எம்இ சட்டம் 2006. இந்த சட்டத்தின்படி தான் உற்பத்தி தொழிற்சாலைகள் முதலீட்டின் அடிப்படையிலும், சேவை சார்ந்த தொழிற்சாலைகள் கருவிகள் மீதான முதலீட்டின் அடிப்படையிலும் பிரிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்ன சட்டம்? 2006 எம்எஸ்எம்இ சட்டம்.
டயக்ராமில் வேளாண்மை சார்ந்த தொழிற்சாலைகள் என்னென்னு கொடுத்துருக்காங்க. கோதுமை, வாசனை பொருட்கள், அரிசி, கரும்பு, தேயிலை, பருத்தி இதெல்லாம் வந்து வேளாண்மை சார்ந்த தொழில்கள். வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகள்ல நம்ம இப்போ பார்த்தோம். ஜவுளி தொழிற்சாலை இருக்குது, சர்க்கரை ஆலை இருக்குது, காகித ஆலை, தாவர எண்ணெய் ஆலை, தேயிலை, காபி இதெல்லாம் வந்து என்னது வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகள். அடுத்து ஊரக கடன் சுமை. ஊரக கடன் சுமை அப்படின்னா என்ன அப்படின்னா, கிராம மக்கள் குறிப்பிட்ட காலத்தில் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த இயலாமல் கடனின் அளவு அதிகரித்து கொண்டே செல்லும் நிலையை தான் ஊரக கடன் சுமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு கிராம மக்கள் இருக்காங்க, அவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு கடன் வாங்கிடுறாங்க, அதை என்ன பண்ண முடியாது, அவங்களால திருப்பி செலுத்த முடியாத நிலைமை. இந்த நிலைமை வந்து கடனின் அளவு வந்து வட்டி கட்டலை அப்படின்னா கடனின் அளவு என்ன பண்ணும், வட்டி மேலே வட்டி போட்டுக்கிட்டே போயிட்டு அதிகரிச்சுக்கிட்டே போகும். இதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, கடன் சுமை. இதுதான் வந்து கடன் சுமை அப்படின்றத சொல்கிறாங்க. இந்தியாவின் நிதி கட்டமைப்பு பலவீனமாக இருப்பதால் உதவி தேவைப்படும் உழவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டில் சார்ந்து இல்லாமல் வெளி வெளி அதாச்சும் ஃபைனான்ஸ் கம்பெனி, ப்ரைவேட் கம்பெனி மூலமாக அவங்க கடன் வாங்கி என்ன பண்ணுறாங்க, அதிகமாக கடனாளியாக ஆகுறாங்க. இதனால் தற்கொலைகள் நிகழுது, வாழ்க்கை தரம் குறைவாக இருக்குது, குறைந்த உற்பத்தி திறன் காணப்படுது போன்ற தீய விளைவுகள்லாம் வந்து ஏற்படுது கடன் சுமையினால் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. வேளாண்மை செய்யவும் முடியாது. வேளாண்மை இல்லாத காலங்களில் குடும்ப செலவிற்கு கருவிகள் வாங்குவதற்காகவும், குடும்ப விழா கொண்டாட்டங்கள், மதுபான நுகர்வு, மருத்துவ செலவு இந்த காரணங்களால் தான் மேக்சிமம் வேளாண்மையில் விவசாயி வந்து கடன் பெறுறாருங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. வருமானம் குறைவாக இருக்கிறதுனால அவருடைய கடன்களையும் வட்டியையும் அடைக்க முடியாமல் ரொம்ப கிராம மக்கள் சிரமப்படுறாங்க. தேசிய மாதிரி கணக்கெடுப்பு அமைப்பு NSSO 2002-2003 புள்ளி விவரப்படி 30% ஏழைகள் மட்டுமே அரசுடைமை வங்கிகளில் கடன் பெறுறாங்களாம். எத்தனை சதவீதம்? 30% ஏழைகள் மட்டும்தான் அரசுடைமை வங்கிகளில் கடன் பெறுறாங்க. அகில இந்திய கடன் முதலீட்டு ஆய்வின்படி 1991 66.3% இருந்த அமைப்பு கடன் 2002 57.1% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாச்சு தேசிய மாதிரி கணக்கெடுப்பு அமைப்பு NSSO 2002-2003 புள்ளி விவரப்படி 30% தான் கவர்மெண்ட் இதில் கடன் வாங்குறாங்கன்னு பார்த்தோம். இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அமைப்பு கடன் சொல்லி ஒரு கடன் கொடுத்துருப்பாங்க. அந்த அமைப்பு கடன் வந்து பார்த்திங்கன்னா 1991 66.3% இருந்துச்சு. இது 2002 57.1% குறைஞ்சிருச்சு அப்படின்றாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, வெளியிலேருந்து கடன் வாங்குறது அதிகமாயிருச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் 2015ஆம் ஆண்டு சமூக பொருளாதார சாதி ரீதியான கணக்கெடுப்பின்படி 73% ஊரக மக்கள் ஊரக பகுதிகளில் வாழறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2015 எத்தனை சதவீத மக்கள்? 73% மக்கள் வந்து ஊரக பகுதிகளில் வாழறாங்க. இதில் 18.5% மக்கள் தாழ்த்தப்பட்ட வகுப்பை வந்து சார்ந்தாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 11% மக்கள் வந்து பழங்குடியினர், 11 பழங்குடியினர், 18 தாழ்த்தப்பட்டவர்கள். 18.5 தாழ்த்தப்பட்டவர்கள், 11% பழங்குடியினர் அப்படின்ற தெரிஞ்சுக்கணும். 73 ஞாபகம் இருக்கணும், 18 இது ஞாபகம் இருக்கணும் டேட்டா. ஊரக கடன் சுமைகளினுடைய இயல்புகள் என்னன்றது ஜஸ்ட்டு வந்து என்னென்ன இயல்பு அப்படின்றது கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம ஊரக கடன்களுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். உழவர்களுடைய ஏழ்மை நிலை, ஒரு ஏழ்மையாக இருக்காங்க, அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வருமானம் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக கடனை தான் வந்து நம்பியிருப்பாங்க. பருவமழை பொழித்தல், விவசாயி வந்து விவசாயம் பண்ணி அவங்களோட குடும்பத்தை வந்து காப்பாற்றிட்டு இருப்பார். அந்த டைமில் ஒரு வேளாண்மை பண்ணலாம் அப்படின்ற டைமில் பருவமழை இல்லாமல் போச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க கண்டிப்பாக கடனை தான் வந்து நம்பியிருப்பாங்க. ஸோ கடன் வாங்கி அவதிக்குள்ளாகும் நிலையை தான் வந்து அவங்க அடைவாங்க. அடுத்து வழக்குகள், நிலங்கள் தொடர்பான வழக்குகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நீதிமன்றத்தில் இருக்கும். ஸோ இது வந்து எதை குறிக்குது அப்படின்னா, அவங்க அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு வழிகாட்டுதல், ஒரு கல்வி எதுவும் இல்லாதனால அது இழுத்தழிச்சிட்டே போயிட்டு அப்படியே இருக்கும். இதனால் அவங்களுடைய சேமிப்பு சொத்து தான் அழியுமே கண்டி, கடன் தான் உருவாகுமே கண்டி, அவங்க வழக்குகள் வந்து தீராமல் தான் இருக்கும். வட்டிக்கு கடன் தருவோர் அதிக வட்டி வீதம், உள்ளூரில் வட்டிக்கு கடன் கொடுப்பவர்கள் அதிக வட்டி வசூலித்தல், இந்த மாதிரி பிரச்சனைகள்னால
என்ன பண்ணுறாங்க, கடன் வந்து அதிகரிக்குது. உழவர்கள் வந்து கடனிலேயே மூழ்கிடுவாங்க, வட்டி கட்ட முடியாம அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஊரக கடன்களை தீர்ப்பதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஊரக வங்கிகளை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக வட்டார ஊரக வங்கிகள் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஆர்ஆர்பிஸ் தொடங்குதல், நுண்கடன்கள் வழங்குதல், தன் உதவிக் குழுக்களை அமைத்தல், அதான் சுய உதவிக் குழுக்கள், தொடக்க கூட்டுறவு வங்கிகள், நில வங்கிகள் தொடங்குதல், பயிர்க்கடன் வழங்குதல், முன்னோடி வங்கி திட்டங்கள், சிறிய அளவு முன்னேற்றம் அதான் முத்ரா வங்கி பார்ப்போம், பின்னாடி அடுத்து பார்ப்போம். வேளாண் சாரா தொழில்களை உருவாக்குதல், திறன் மேம்பாடு பயிற்சிகள் அளித்தல், இந்த மாதிரி நிறைய வந்து அவங்க திட்டங்கள்லாம் வந்து வகுத்து அந்த கடன்களை வந்து இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வகுத்திருக்காங்க. அடுத்து வட்டார வங்கிகள் ஆர்ஆர்பிஸ். இந்திய அரசாங்கம் 1975ஆம் ஆண்டு வட்டார வங்கிகள் அப்படின்ற ஒரு வங்கிகளை வந்து தொடங்கியிருப்பாங்க. இது யார் மூலமாக அப்படின்னா, ஊரக வங்கிகளின் செயல்பாடுகள் குறித்து ஊரக வங்கிகளில் பணிபுரிந்தவர்களை கொண்டு ஒரு குழு அமைத்து அக்குழுவின் பரிந்துரையின்படி வட்டார ஊரக வங்கிகள் ரீஜியனல் ரூரல் பேங்க்ஸ் அப்படின்றது உருவாக்கியிருப்பாங்க. சிறு குறு உழவர்கள், வேளாண் தொழிலாளர்கள், கிராம கைவினைஞர்கள் ஆகியோருக்கு சிறு நிறுவனங்களுக்கும் கடனும் பிற உதவிகளும் வழங்குவதன் மூலம் ஊரக பொருளாதாரம் மேம்பாடு அடைய வட்டார ஊரக வங்கிகள் வந்து பரிந்துரைக்கப்படுகின்றன அப்படின்றத பார்த்தோம். தற்போது இந்தியாவில் எத்தனை வட்டார ஊரக வங்கிகள் இருக்குது அப்படின்னா 66 வட்டார ஊரக வங்கிகள் வந்து இருக்குது. பொருளாதாரத்தில் நலிவடைந்தோருக்கு தான் இந்த வட்டார ஊரக வங்கிகள் கடன் வழங்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. குறுநிதி அப்படின்னா குறு கடன்களை குறிக்கக்கூடியது தான் வந்து குறுநிதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சிறு தொழிலாளர்களை உருவாக்குறது இதனுடைய நோக்கமாக இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதனோட இம்பார்ட்டண்ட் மட்டும் நான் வந்து சொல்லிட்டு வரேன். இது வந்து என்ஜிஓஸ் அரசு சாராத நிறுவனங்கள் தான் வந்து இந்த குறுநிதிகளில் வந்து குறு கடன்களாக வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. கடந்த 20 ஆண்டுகளாக அதிக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. எது இந்த மைக்ரோ ஃபைனான்ஸு. இந்தியாவில் 2009ஆம் ஆண்டில் குறுங்கடன் வழங்கும் நிறுவனங்களுடைய எண்ணிக்கை 150ஆக இருந்தது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 2009 எத்தனையாக இருந்துச்சு அப்படின்னா 150. சுய உதவி குழுக்கள் செல்ஃப் ஹெல்ப் குரூப் SHG அப்படின்னுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப். சுய உதவி குழு என்பது ஒரே மாதிரியான சமூக பொருளாதார பின்னணி கொண்ட 20 பெண்கள் வரை, சராசரியாக 14 பேர் வரைக்கும் இருக்கலாம். ஸோ 20 பெண்கள் வரைக்கும் அதில் இருக்குது. தன்னிச்சையான அமைப்பு தான் வந்து இந்த சுய உதவி குழுக்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவர்கள் மாதந்தோறும் சிறு தொகையான 10 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, கட்டிகிட்டே வருவாங்க. அதில் 6 மாதத்தில் என்ன பண்ணுவாங்க, 6 மாதம் ஆன பிறகு அதில் யாருக்காச்சும் தேவைப்படும் இல்லையா, அது மாதிரி அவங்களுக்கு கொடுத்து வட்டிக்கு கொடுப்பாங்க. வட்டிக்கு கொடுத்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து செயல்பாடுகள் வந்து பண்ணி அவங்களுக்கு வங்கி இணைப்பு திட்டத்தில் வந்து சேர்த்துருக்காங்க. எந்த ஆண்டு அப்படின்றது முக்கியம். எந்த ஆண்டுனா 1992 வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. சுய உதவி குழுக்களை வங்கி இணைப்பு திட்டத்தில் எந்த ஆண்டு இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2009ஆம் ஆண்டு. இதன் மூலமாக சுய வேலைவாய்ப்பை பெறுறாங்க. அது மட்டும் ஊரக ஏழை மக்களை வந்து அவங்களுடைய திறன்களை மேம்படுத்துகிறாங்க, செயல்பாடுகளை திட்டமிடுறாங்க. உள்கட்டமைப்பு வசதி உருவாக்குறதுக்கு இந்த சுய உதவி குழுக்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் டேட்டா பாருங்கள். 2009-2010ஆம் ஆண்டின்படி 1.59 மில்லியன் புதிய சுய உதவி குழுக்கள் இந்த கடன் பெறும் வசதியோடு இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த வங்கிகள் மூலமாக 14,453 கோடி வந்து கடனாக வழங்கியிருக்காங்க. எதுக்காக, இந்த சுய உதவி குழுக்களுக்கான கடன். 2010 மார்ச் முடிவில் 6.95 மில்லியன் சுய உதவி குழுக்கள் வங்கிகளில் சேமிப்பு கணக்கை வச்சுருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து நபார்ட் வங்கியினுடைய கணக்கீட்டின்படி 2.2 மில்லியன் சுய உதவி குழுக்கள் இந்தியாவில் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதில் 33 மில்லியன் உறுப்பினர்கள் வங்கி இணைப்பு திட்டத்தின் கீழே வங்கி கடன் வந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதாச்சும் 2.2 மில்லியன் சுய உதவி குழுக்கள் இருக்குது. அதில் உறுப்பினர்கள் ஒரு குழுலையும் 20 பேர் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது 33 மில்லியன் உறுப்பினர்கள் வங்கி இணைப்பு திட்டத்தின் கீழே வங்கி கடன் வந்து பெற்றிருக்கார்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்து இதில் சிறப்பாக எந்தெந்த மாநிலங்கள் செயல்பட்டு வருது அப்படின்னா, நம்ம தென் மாநிலங்களான ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இந்த 4 மாநிலங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு வருது அப்படின்றத கொடுத்துருக்காங்க.
இந்த பாக்ஸ் டேட்டா பாருங்க. நபார்டின் எஸ்ஹெச்ஜி அதாச்சும் சுய உதவிக்குழுக்கள் வங்கி இணைப்பு திட்டத்தின்படி உறுப்பினர்கள் கடனை சரியாக திருப்பி செலுத்திய பதிவை வைத்திருக்கும் சுய உதவிக்குழுக்கள் வங்கியில் கடன் பெற இயலும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதாச்சும் அவங்க திட்டத்தில் கரெக்டாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கடன் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. 2005-6ஆம் ஆண்டில் தென் மாநிலங்களான ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இந்த மாநிலங்கள் வெற்றிகரமாக வந்து செயல்பட்டிருக்கு. இந்த மாநிலங்கள் 60% சுய உதவிக்குழுக்கள் வங்கி இணைப்பு கடன் வசதியை பெற்றிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எத்தனை சதவீதம்? 60% அப்படின்றத கொடுத்துட்டாங்க. சுய உதவி குழுக்களின் முக்கியமான இயல்புகள் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. 10லேருந்து 20 பேர் இருக்கணும். அப்புறம் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு சட்டங்கள் வந்து வகுத்து அதன் மூலமாக நடக்கணும். அதே மாதிரியே வந்து தன்னிச்சையாக முடிவெடுத்து தங்களை தாங்களே நிர்வகிச்சுக்கணும். இதெல்லாம் வந்து சுய உதவி குழுக்களினுடைய ஒரு சிறப்பு இயல்புகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், சிறிய அளவு முன்னேற்றமும் மறுநிதி அளிக்கும் முகவர் வங்கியும். அதுதான் முத்ரான்றது ஒரு பொதுத்துறை சார்ந்த நிதி நிறுவனம். இது வந்து இந்த எம்எஸ்எம்இஸ் அதாவது சிறு குறு நிதி நிறுவனங்களுக்கும் வங்கி சாரா நிதி நிறுவனங்களுக்கும் நடுத்தர நிறுவனங்களுக்கும் கடன் வழங்குது. இது எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏப்ரல் 8, 2015. முத்ரா அப்படின்ற பொண்ணுக்கு வந்து நல்லா 8 போட தெரியும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏப்ரல் 8, 2015 டிஃபால்ட்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு ஆண்டு. முத்ரா வங்கியினுடைய முதன்மை நோக்கங்கள் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். குறுங்கடன் வழங்குவதில் நிலைத்த தன்மையை ஏற்படுத்துதல், சிறு தொழில் புரிவர்கள் சில்லறை வியாபாரிகளுக்கு கடன் கொடுக்கறது, சிறுநிதி வழங்கும் நிறுவனங்களையும் பதிவு செய்கிறது. அதாச்சும் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் கொடுக்குறாங்களே அவங்கள பதிவு செய்கிறது, அவற்றின் செயல்பாடுகளை ரேங்க் தர நிர்ணயம் செய்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முத்ரா வங்கியினுடைய நோக்கம். ஊரக நலம், ஊட்டச்சத்து, உடல் நலம். சிறந்த வாழ்வினை வாழ்வதற்கு எது முக்கியம்? ரொம்ப முக்கியமானது உடல் நலம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் ஊரக பகுதி மக்கள் வந்து பல்வேறு தொற்று நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பெரியம்மை, காலரா, மலேரியா, டைஃபாய்டு, டெங்கு, சிக்கன் குனியா இதெல்லாம் வந்து ஊரக பகுதிகளில் வந்து காணப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சரியான மருத்துவ வசதியின்மை, மருத்துவ அந்த வசதிகள்லாம் இல்லாததுனால என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து ஏற்படுது. இது வந்து போக்கணும் அப்படின்னா இதுக்கான தீர்வு காணணும் அப்படின்றது ஒரு முதன்மை கடமையாக இருக்குது அப்படின்றத நம்ம இந்திய அரசியலமைப்பு தெளிவாக வந்து சொல்லியிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பின் வழிகாட்டுதலை நிறைவேற்றுவதற்காக ஊட்டச்சத்தினை மேம்படுத்துவதற்காக பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. அதில் என்னென்ன திட்டங்கள் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மதிய உணவு திட்டம், இணை உணவு வழங்கும் திட்டங்களான மதிய உணவு திட்டம், அதேமாதிரி செய்தித்தாள்கள், தொலைக்காட்சி அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து, கல்வி, உணவில் அயோடின், உப்பினை சேர்ப்பதை வலியுறுத்தல் முதலியான முக்கியமானவையாக இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவை விட இலங்கை வந்து உடல்நல தரத்தில் முன்னேற்றம் அடைந்திருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்தியாவை பொறுத்தவரையில் கேரளா அதாச்சும் இந்தியாவும் இலங்கையும் கம்பேர் பண்ணும்போது இலங்கை வந்து முன்னாடி இருக்காங்க உடல் நல பேணுவதில். அதே மாதிரியே நம்ம இந்தியா ஆல் ஓவர் இந்தியாவில் கேரளா வந்து சிறப்பாக வந்து செயல்படுது, தமிழ்நாட்டை விட சிறப்பாக இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நியரஸ்ட் ஸ்டேட்ஸோட கம்பேர் பண்ணும்போது. தேசிய ஊரக நல அமைப்பு அப்படின்றது எந்த ஆண்டு? 2005ஆம் ஆண்டு. ஆல்ரெடி நம்ம திட்டம் பார்க்கும்போதே பார்த்துருப்போம். ஏப்ரல் 12, 2005ஆம் ஆண்டு தேசிய ஊரக நல அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. நலிவடைந்த ஊரக மக்களுக்காக குறைந்த விலையில் எளிதில் பெறக்கூடிய தரமான மருத்துவ உடல்நல வசதிகளை ஏற்படுத்தி தருவது இதன் நோக்கம். ஊரக நல அமைப்பு, நலம், ஊரக நலம்னா என்னது? உடல் நலம் தான். ஸோ அதை ஏற்படுத்தி தருவது தான் இதனுடைய முதன்மை நோக்கமாக சொல்லியிருக்காங்க. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இளம் பருவத்தினரின் RMNHC+A நலனுக்காக பல்வேறு பணிகளை வந்து இது மேற்கொள்ளுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஊரக உள்கட்டமைப்பு, ஊரக வீட்டு வசதி. வீடு என்பது ஒவ்வொரு குடும்பத்தினுடைய அடிப்படை தேவைகள் ஒன்றாக இருக்கிறது இந்த வீடு. ஸோ அந்த வீட்டு மனை பெறுதல சிக்கல்கள்லாம் இருக்குது. அந்த சிக்கல்கள்லாம் போகிறதுக்கு நிறைய நடவடிக்கைகள் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. NSSO புள்ளி விவரத்தின்படி 38 விழுக்காடு குடும்பங்கள் ஒரு அறையே வந்து கொண்டிருக்கு. அதே மாதிரி 36 விழுக்காடு குடும்பங்கள் வந்து 2 அறைகளை வந்து கொண்ட வீட்டிலும் வாழ்கின்றனர்.
அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. 38% வந்து ஒரே ஒரு ரூமு தான் வச்சு வாழ்ந்துட்டுருக்காங்களாம். இதே 36% வந்து 2 ரூம் 2 அறைகள் கொண்ட வீட்டில் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஊரக அங்காடி அப்படின்னா என்னது அப்படின்னா, உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்களை வந்து விற்கிறதுக்கு வாங்கிறதுக்கு ஏற்படுத்தப்பட்ட கட்டமைப்பு தான் ஊரக அங்காடி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நகர்ப்புறத்துலேயும் வந்து இந்த அங்காடிகள் வந்து காணப்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சும்மா கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் டேட்டா வந்து முக்கியம். இந்தியாவின் ஊரக சாலை பகுதி வந்து 26.50 லட்சம் கிலோமீட்டர் ஆகும். இதில் 13.5 லட்சம் விழுக்காடு பகுதிகளில் மட்டும்தான் சாலைகள் வந்து போட்டிருக்காங்க, பாதிக்கு பாதி. அடுத்து, இந்தியாவின் சாலை தொடர்பு வசதி அமைப்புகள் உலகிலேயே மிகப்பெரிய அமைப்புகளில் ஒன்று அப்படின்றத கொடுத்துட்டாங்க. 1950-51 ஆண்டில் 4 லட்சம் கிலோமீட்டர் நீளமாக இருந்த இந்திய சாலைகளினுடைய நீளம் தற்போது 2018 வந்து பார்த்திங்கன்னா 34 லட்சமாக வந்து ஆயிருக்கு. டபுள் இல்லை, ட்ரிபிள் ஆயிருக்கு. ட்ரிபிளுக்கு ஆயிருக்கா. அதாச்சும் 1950 வெறும் 4 லட்சம் கிலோமீட்டர் தான் இருந்துச்சு சாலை நீளம். இதே 2018 வந்து என்ன ஆச்சு, 34 லட்சம் கிலோமீட்டர். அடுத்து ஊரக சாலைகள். ஊரக சாலைகள்ன்றது அப்படி ஜஸ்ட் ஒரு ரீடிங் விட்டுருங்க இந்த பேஜை. ஊரக மின்மயமாக்கல். மின்மயமாக்கல்னால் ஊரக மின்மயமாக்குதல் அப்படின்னா ஊரக பகுதிகளுக்கு மின் வசதியை வழங்குதல் தான் வந்து ஊரக மின்மயமாக்கல் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதில் சின்ன சின்ன டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2017 ஆண்டு மார்ச் முடிவில் இந்தியாவினுடைய 99.25 விழுக்காடு கிராமங்கள் முழுமையாக மின் தொடர்பு வந்து பெற்றிருக்காங்க. அப்போது 2017 டோட்டலாக ஃபுல்லாக கிராமங்கள்லாம் வந்து 99.25 கிராமங்கள் வந்து விழுக்காடு கிராமங்கள் முழுமையாக வந்து ஃபுல்லாக வந்து எலக்ட்ரிசிட்டி கிராமங்களாக ஆயிடுச்சு. இதே வந்து 31/3/2017 படி கீழ்கண்ட 20 மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்கள் முழுமையாக, அதாவது 100 விழுக்காடு மின் வசதி வந்து பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அவை சண்டிகர், டெல்லி, ஹரியானா, இமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப், ராஜஸ்தான், டாமன் டையூ, தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி, கோவா, குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், கேரளா, லட்சத்தீவு, புதுச்சேரி, தெலுங்கானா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், சிக்கிம் மற்றும் திரிபுரா ஆகியவை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் ஊரக பகுதிகளில் மின்மயமாக்கிகளை பாதிக்கும் காரணிகள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிதி பற்றாக்குறை, போதுமான நிதி வந்து இல்லாமல் இருக்கும் மின்சாரம் வழங்குறதுக்கு. அதே மாதிரியே மாநிலங்களுக்கு இடையான சிக்கல்கள் வந்து என்ன பண்ணோம், மின்சாரத்தை வழங்கத்தை தடை பண்ணோம். சீரற்ற நிலப்பரப்பு, கிராமப்புற பகுதிகள்லாம் குண்டு குழியுமாக இருக்கும். ஒரு சில பகுதிகள்லாம் வந்து மலையாக இருக்கும், முகடுகளாக இருக்கும். ஸோ அந்த பகுதிகள்லாம் மின் இணைப்பு கொடுக்கணும் அப்படின்றதுனால ரொம்ப பிரச்சனை வரும். அந்த மாதிரி இடத்துல மலைக்கிட்டலாம் இருக்கும், மலையெல்லாம் தாண்டி மின் இணைப்பு கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய காரணமாக இருக்குது. அடுத்து, மின் அனுப்புகையில் ஏற்படும் இழப்பு. அடுத்து, மின் அனுப்புகையில் ஏற்படும் இழப்பும் ஒரு காரணமாக இருக்குது. மின் இழப்பானது 25% இருக்குது. மின்சாரம் அனுப்பும்போது அதில் எத்தனை சதவீதம் இழப்பு ஏற்படுது? 25% இழப்பு ஏற்படுது. மின் திருட்டு. வசதி படைத்த மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேளாண்மை அவங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுது அப்படின்னா அந்த டைமில் வந்து அந்த கரண்ட்டை வந்து ப்ராப்பரான கவர்மெண்ட்டாலோ பர்மிஷன் இல்லாமல் அவங்க மோட்டார் இது பண்ணுறதுக்கோ இல்லை எதுக்காச்சும் செலவு எடுத்துப்பாங்க. ஸோ இது மின் திரட்டு. இதெல்லாம் வந்து ஒரு காரணமாக இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஊரக முன்னேற்றத்துக்கான தேவைகள் என்னென்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்லேட்டரின் கிராமங்கள். கில்பர்ட் ஸ்லேட்டர் அப்படின்ற ஒருத்தர் இருந்திருப்பார். அவர் தான் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய முதல் பொருளாதார பேராசிரியர். அவரை பற்றி எதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பார்ப்போங்க. தனது மாணவர்களை சில கிராமங்களை ஆய்வு செய்ய விட்டார். என்னென்ன கிராமம்னா, வடமலைபுரம், இது வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. கங்கை கொண்டான் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. பாலக்குறிச்சி அப்படின்றது தஞ்சாவூர் மாவட்டம். துசி அப்படின்றது வட ஆற்காடு மாவட்டம். இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கிராமங்களை வந்து ஆய்வு செஞ்சு 1918 சில தென்னிந்திய கிராமங்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை வந்து வெளியிட்டிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு ஆராய்ச்சி வந்து நடத்தியிருப்பாங்க. அந்த எந்தெந்த ஆண்டுகள்னு பார்த்திங்கன்னா 1930, 1950, 1960 இந்த ஆண்டுகளில் இந்த ஆராய்ச்சி குழுவினர் வந்து ஆய்வு செஞ்சுருப்பாங்க. இதில் 2 கிராமங்கள் மட்டும் 21ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய காலகட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த ஆய்வில் முக்கியமான வரலாற்று பதிவுகள் வந்து காணப்படுது. இந்த ஆய்வுகளில் பிற ஆராய்ச்சியாளர்கள்லாம் செய்வாங்க இல்லையா, அதுக்கு இந்த ஆய்வு ஒரு முக்கிய வழிகாட்டியாக இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஆண்டு? 1918ஆம் ஆண்டு. என்ன புத்தகம்? சில தென்னிந்திய கிராமங்கள். யார் எழுதியிருக்காரு? கில்பர்ட் ஸ்லேட்டர். இவர் எந்த பல்கலைக்கழகத்தின் பொருளாதார ஆசிரியர்?
சென்னை பல்கலைக்கழகத்தின் முதல் பொருளாதார பேராசிரியர். இதுதான் வந்து ஸ்லேட்டரின் கிராமங்கள். அடுத்து தேவைகள், ஊரக முன்னேற்றத்திற்கான தேவைகள் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இதில் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. இப்போ லெசனோடைய எண்டுக்கு வந்தாச்சு. தொகுப்புரையில் இந்த புரா PURA ப்ரொவிஷன் ஆஃப் அர்பன் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ரூரல் ஏரியாஸ், இது வந்து யார் கொண்டு வந்திருப்பார்? நமக்கு விரிவாக்கம் வந்து கேட்கலாம். புரா PURAயின் விரிவாக்கம் என்ன அப்படின்றது கேட்கலாம். பார்த்துக்கோங்க. ப்ரொவிஷன் ஆஃப் அர்பன் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ரூரல் ஏரியாஸ் இப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஊரக பகுதிகளில் நகர்ப்புற வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து யார் கொண்டு வந்திருப்பார்? நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் வந்து கொண்டு வந்திருப்பார். இதில் சைடில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க யார் இந்த புரா திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத. ஸோ இதோட இந்த லெசன் வந்து முடிவடைஞ்சிச்சு. ஸோ ஊரக பொருளாதாரம் நல்லா வந்து பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் டேட்டா வந்து நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.